கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு சூப்பரான ஒரு குட்டி ரிவ்யூ பார்க்கலாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம கார்த்திக் தீபாவை பிரிக்கிறதுக்கு தீபா என்னென்னவோ, அதாவது நம்ம ரம்யா என்னென்னவோ பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் அவங்க பிளான் பண்ணாலும் கண்டிப்பாக கார்த்திக் அதில் சிக்க மாட்டார சொல்லலாங்க. ஏன்னா அந்தளவுக்கு தான் ரம்யா பிளான் போடுறாங்க. அதில் கடைசியில் மொக்க வாங்கிடுறாங்க. தீபாவை ஆக்சிடெண்ட் பண்ணி கொலை பண்ண பார்த்தாங்க. அது கை ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. கையில் அதான் அடிபட்டு அந்த மாதிரி மயக்கம் அடைஞ்சு அதோட போயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா வீட்டுக்கே வராங்க. தீபா வீட்டுக்கு. அங்கே அவங்கள ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொல்லி வராங்க. ஸோ அப்போது அவங்க மென்டல் ஆகிற மாதிரியான ஒரு மெடிசன், ஸோ அந்த ஒரு டேப்லெட்டை வாங்கிட்டு தீபாவுடைய வீட்டுக்கு அவங்க நாச்சியார் ஜூஸ் கொண்டு வராங்க தீபாவுக்கு. அந்த ஜூஸ்லேயே அந்த ஒரு மருந்து கலந்துடுறாங்க, அந்த டேப்லெட்டை. ஸோ அப்போது நாச்சியார் கொடுத்த மாதிரி ஆகிடுச்சு அந்த ஒரு ஜூஸை. அதுக்கப்புறம் ரம்யா சரி ஒர்க்கு டைம் ஆச்சு, கம்பெனியில் ஸ்டாஃப்லாம் நான் இல்லைன்னா ஒழுங்காக ஒர்க் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தீபா அந்த ஜூஸை குடிச்சிட்டு வீட்டில் ஒரு ரகலையே பண்ணுறாங்க. ஒரு மென்டலான ஒருத்தவங்க எப்படி ஆக்ட் பண்ணுவாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க, எல்லாரையுமே அடிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பயம் வந்துடுது. அதுக்கப்புறம் கார்த்திக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. கார்த்திக்கு வீட்டுக்கு பேசுகிறாரு தீபா கிட்ட. என்ன நடந்துச்சு தீபா, என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. அத்தை ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க, அதை குடித்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படிங்கிறாங்க. அப்போது அந்த ஜூஸ் எங்கே அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் காட்டுறாங்க. அப்போ அந்த பாட்டிலில் கொஞ்சம் ஜூஸ் இருக்குது, அதை மெடிக்கலில் கொடுத்து செக் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அதில் ஒருத்தவங்கள சுயநினைவு இல்லாமல் அவங்கள ஒரு மென்டலாக எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஆகிறதுக்கான ஒரு மெடிசனை கலந்துருக்காங்க அந்த ஜூஸில். அதனால தான் அவங்க ஒய்ஃப் அப்படி நடந்துகிட்ருக்காங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக்கு சந்தேகம் வருது. வீட்டுக்கு நீ ஜூஸ் குடிக்கும்போது யாராவது வந்திருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஆமாம், என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு அம்மு அவள் வந்திருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்முவா, யார் அது அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக் கேட்குறாங்க. என் சின்ன வயசு ஃப்ரெண்டு, நான் இன்னொரு நாள் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யார் அவங்களா இருக்கும், ஸோ அவங்கள நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே, யார் அது அப்படின்னு சொல்லி கார்த்திக் சந்தேகம் வருது அந்த அம்மு மேலே. சீக்கிரமே இந்த அம்மு ரம்யா தான்ற கண்டுபிடிச்சு கார்த்திக் என்ன செய்ய போகிறாருன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.